தேவனை புரிந்து கொள்ளலாம், பார்க்கலாம். தேவனுடைய அழகை இயற்கையிலே பார்க்கலாம். அது எவ்வளோ அழகாக இருக்குது. மலைகளை பார்க்கும்போது, செடிகளை பார்க்கும்போது, இந்த பூக்களை பார்க்கும்போது அதனுடைய அழகு எங்கேருந்து வருது? அதுக்கு அழகு தேவனுடைய அழகு தான். அது கொஞ்சம் ஒரு சின்ன விதத்தில் பிரதிபலிக்கிறது. ஆகவே அழகை பார்க்கலாம், தேவனுடைய அழகை பார்க்கலாம், தேவனுடைய ஞானத்தையும் பார்க்கலாம். இந்த ஃபிசிக்ஸ் லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார், அப்படியே வச்சிருக்கிறார், எப்படி இயங்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யோசித்தீங்கன்னா அப்படியே தேவனுடைய ஞானத்தை ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். தேவனுடைய வல்லமையும் ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். இடி முழக்கம் வரும்போது என்ன வருது? பயங்கரமாக வருது. தேவனுடைய வல்லமை ஒரு விதத்தில் வெளிப்படுத்துது. ஆனால் இயற்கை கூட பர்ஃபெக்டாக தேவனை பார்க்கும்படி செய்யாது. ஏன்? நீங்கள் வானத்தை எவ்வளோ பார்த்தாலும், எவ்வளோ மகிமை வந்தாலும் இயேசுவை காணவே முடியாது. ரட்சிப்பின் வழியை வானத்தை பார்த்தே தெரிஞ்சுக்க முடியாது. சிலுவையின் வல்லமையை மலைகளையும் சமுத்திரத்தையும் பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. தேவனுடைய அன்பை இவைகளெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு தான் புரியும், பெரிய அளவில் புரியாது. யோவான் 3:16 வாசிக்கிற மாதிரி அவருடைய அன்பு புரியாது. ஒரே குமாரனை கொடுத்து அதன் மூலமாக அன்பை வெளிப்படுத்தினார் பாருங்க. அது வேற லெவல். வானங்கள் மூலமாக வெளிப்படுத்துறது ஒரு லெவல், ஆனால் இது வேற லெவல். இது தெரியணும்னா எங்க போகணும்? வார்த்தைக்கு தான். கண்ணை மூடினா பத்தாது. உங்கள் பழைய யோசனைகள் எண்ணங்கள்லாம் நினச்சா பத்தாது. இயற்கையை பார்த்தா பத்தாது. வார்த்தையை பார்க்க வேண்டும். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். என்ன சொல்ல வரேன்? தேவனை சரியாக பார்க்கணும், மேலான விதத்தில் பார்க்கணும். அவருடைய மகிமையை மேக்சிமம் லெவலில் பார்க்கணும்னா எங்கே பார்க்கலாம்? அவருடைய வார்த்தையில் தான் பார்க்க முடியும். அதனால தான் இந்த சங்கீதத்திலே பாருங்கள், முதல் 6 வசனம் இயற்கை அப்படியாக்கும் இப்படியாக்கும் பேசிட்டு 7வது வசனம் வரான் சங்கீதக்காரன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய். சும்மா இயற்கையை பார்த்தா ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணலாம், ஆனால் பேதை ஞானி ஆகிட மாட்டான். ஆனால் இந்த வார்த்தையே பார்த்துட்டு இருந்தான்னு வைங்க, ஒரு பேதை ஞானியா மாறிடுவான். கர்த்தருடைய எப்படி சொல்றாரு பாருங்க, 6 வசனம் இயற்கையை பற்றி பேசிட்டு கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். அதாவது என்ன சொல்ல வராரு? இயற்கை நல்லது தான், சூப்பர் தான், ஆனால் அதுலேயும் குறைவுகள் இருக்கு. அதாவது பாவமான உலகத்தில் இந்த இயற்கையை பார்த்து தப்பாக கடவுளை புரிஞ்சுக்கிட்டு போயிடுறாங்களே சயின்டிஸ்ட் எல்லாம். எதில் குறைவே கிடையாது. குறைவே இல்லாமல் எது தேவனை வெளிப்படுத்துகிறது, தேவனை எது நமக்கு காண்பிக்கிறது? அவருடைய வார்த்தை, அவருடைய வேதம் தான் குறைவற்றதாக